ஐயனார் துணியோடைய பொங்கல் செலிப்ரேஷன் பார்க்கலாமா? நிலா பொங்கல் வைக்க எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் பொங்கல் வைக்க மட்டும் தெரியலையாங்க. அதை பார்த்து சோழன் உடனே கிண்டல் பண்ண உடனே நிலா அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அவரே வேலை வாங்க செம்ம ஜாலியாக போச்சு இன்னைக்கான எபிசோட். வர வர இப்போலாம் எபிசோடில் வந்துட்டு நிலாவுக்கு சோழனுக்கும் வந்துட்டு நிறையா ரொமான்டிக் சீன்லாம் தராங்க. அதே ரொமான்டிக் சீன்னா டச்சிங் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அவர் லுக்கு விடுறதா இருக்கட்டும், அவங்க மறுபடியும் கிண்டல் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ முக்கியமான ஒரு சீன் இன்றைக்கான எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிலா வந்து மல்லிகைப்பூ வைப்பாங்க. ஸோ அதை வந்து சோழன் வந்து ஒரு மாதிரி ரசிப்பாக இருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. இன்னொரு அடுத்தது வந்து வடை சுடுவாங்க. அப்போது வந்துட்டு நிறையா ஃபன் பண்ணிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கான எபிசோட் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ செம்ம ஃபன்னாக போச்சு. அடுத்தபடியாக நம்ம வானதி வந்துட்டாங்க. ஸோ வானதி வீட்டுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரகலையே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, வீட்டை வந்து பெருசாக கட்ட போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வானதி வந்துட்டு அவங்க வீட்டில் அடம் பிடிச்சி நான் பொங்கல் வைக்க அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோடனே சரி போய் தோலை அவங்க வீட்டில் வந்து சீக்கிரமாக வந்து பொண்ணு கேட்க சொல்ல அப்படின்னு வந்து சொன்னோடனே செம்ம ஹாப்பியாக ஆகிட்டாங்க வானதி. ஸோ அந்த சந்தோஷத்தோடு இங்கே வீட்டுக்கு வராங்க ஐநாதனி வீட்டுக்கு. வந்த உடனே வந்து வானதியை வெறுப்பேற்றுற மாதிரி எல்லாரும் வந்து அண்ணியால் தான் இந்த பொங்கல் வச்சோம், அண்ணியால் தான் எல்லாம் நடக்குது, எல்லா நல்ல விஷயமும் நடக்குதுன்னு உடனே வானதியோட மூஞ்சியே மாறி போச்சு. இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் வந்துட்டு பாண்டி கூட அழகாக செல்ஃபி எடுத்துக்கிட்டு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் பொங்கல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் சொல்லணும். எங்கள் வீட்டில் வந்துட்டு பாண்டி கல்யாணம் பண்ணது ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் ஹாப்பி, பாண்டியை தவிர. ஏன்னா பாண்டிக்கு என்ன பயம் அப்படின்னா எல்லாரும் ப்ரோமோவிலே பார்த்துருவீங்க. இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் அண்ணி நம்ம எங்கே தங்குறது அப்படி கேட்டோடனே உங்கள் அண்ணி வேணால் ஹாஸ்டலில் போய் தங்கி சொல்லியிருக்காங்க, அவங்க வந்துட்டு ஃபேக் கல்யாணம் தான் பண்ணியிருக்காங்க, நம்ம அந்த ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே தான் பாண்டிக்கு ரொம்ப உடஞ்சிட்டாரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து தெரியல. பாண்டி வந்துட்டு பொண்ணு பார்க்க போவாரா, ஏன்னா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. வானதி வேறு அந்த சைடில் வந்து வீட்டையும் ரெடி பண்ணி கோமா நின்றுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு சேரன்லாம் போயிட்டு பொண்ணு கேட்பாங்க தான், அது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பெரிய வீடு கட்டி பாண்டியையும் வானதியையும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சோழனையும் நிலாவையும் வந்து அவங்க குத்தி காட்டிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஃபேக் மேரேஜ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிலா வந்து அடுத்த கட்ட ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஹியரிங் வேறு இருக்குது, கோர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு டைவர்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு நிஜமாலும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா வர எபிசோட்லாம் பார்க்கும்போதே தெரியுது நிலாவுக்கு வந்து சோழன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு, ஒரு லவ் வந்துருச்சு அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அது ஓப்பனாக சொல்கிறதுக்கு தான் தயாராங்க. ஸோ எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.